நம்ம ஓய்வு நாள் கர்த்தருக்குன்றோம் இல்ல, அவர் சொல்றார் ஓய்வு நாள் உனக்குங்கிறார். என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் ஓய்வு நாளை வைத்திருக்கிறார். என்னுடைய சந்தோஷத்திற்காக கர்த்தர் ஓய்வு நாளை வைத்திருக்கிறார். ஓய்வு நாள் என்பது நீ ஓய்ந்திருக்கும் போது கர்த்தர் உனக்காக செய்வது. ஆனா இந்த நியாயப்பிரமாணம் எப்படி மாறிடுச்சுன்னா, ஓய்வு நாள்ல நீ கர்த்தருக்காக நீ செய்யறது, நீ சாப்பிடக்கூடாது, நீ வெளியே போக கூடாது, நீ சமைக்க கூடாது அப்படின்னு பாரத்தை யார் மேல சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னா மனுஷங்க மேல சுமத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓய்வு நாள்ல நீங்க எப்படி சுகமாக்கலாம், ஓய்வு நாள்ல இவங்க எப்படி பயிரை எடுத்து சாப்பிடலாம், அப்படி பேசும்போதெல்லாம் இயேசு கேட்பாரு, உன் ஆடு ஓய்வு நாள்ல குழியில வந்துச்சுன்னா தூக்கிட மாட்டேன்னு கேட்பாரு. எப்பா ஓய்வு நாள்ன்றது ஒருத்தனுக்கு ரெஸ்ட்ன்றது அவனை சும்மா இருக்க வைக்கிறது இல்ல, அவனுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறது தான் அவனுக்கு ரெஸ்டா இருக்கும். அன்னைக்கு சுகமாக்கினா அது நல்லது தானே. கர்த்தர் கொடுக்கிற ஓய்வு நாள், அந்த நாள்ல உனக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். நீ தேவனோடு இரு, தேவனுடைய வல்லமையை பாரு, தேவனுடைய அன்பை பாரு, தேவனுடைய பலத்தை பெற்று அனுப்பி. அப்போ ஓய்வு நாள் அப்படின்றது தேவனோடு இருக்கிற நாளாகவும் கர்த்தர் உனக்காக வேலை செய்கிற நாளாகவும் தான் ஆண்டவர் காண்பிச்சார். ஆனா இவங்க அதை எப்படி மாத்திட்டாங்கன்னா, நீ கர்த்தருக்காக செய்யறதுன்னு மாத்திட்டாங்க.